வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் தேரே இஷ்குமே. நம்ம தனுஷ் சார் நடித்த படம் தான், ஹிந்தி படம். பட் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால தமிழில் டப்பாக ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி இருக்கிற வியூவை நீங்கள் வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படம் வந்து தேரே இஷ்குமே படம் வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தனுஷ் சார் வந்து நடிச்சிருக்கிறாரு. எப்பயுமே அவர் எப்படி நடிப்பார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடவே வந்து இந்த படத்தில் வந்து கீர்த்தி சோனன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்திய ஆக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது அவங்க வந்து ஸ்டோரி. அதேமாதிரி வந்து அவங்களுடைய இந்த கதைக்கு வந்து அவங்க வந்து நல்லாவே பொருந்திருக்கிறாங்க. தனுஷ் சாரும் வந்து சூப்பராகவே பொருந்திருக்கிறாரு இந்த கதைக்கு. ஏன்னா வந்து இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஆனந்த் எல் ராய். அவர் வந்து ஏற்கனவே வந்து ராஞ்சனா படம் எடுத்துருக்கிறாரு தனுஷை வச்சு. அதனால் தனுஷுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இதில் வந்து கூட்டு வந்து நடிக்க விட்டுருக்கிறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா வச்சுங்களேன், லவ் ஸ்டோரி. அதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். இந்த படமும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமான லவ் ஸ்டோரி தான் கையாண்டுருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு வச்சுங்களேன், இந்த லவ் ஸ்டோரி எப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருக்கு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கதை. இது எப்படின்னா, மற்ற கேரக்டர்ஸ்லாம் எதுவுமே உள்ளே வராத மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, தனுஷே இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி தாங்கியிருக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோனியும் கீர்த்தி சோனனும் அவங்களும் வந்து அப்படியே கேரி பண்ணி தாங்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்திங்கன்னா தனுஷை வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து காமிக்கிறாங்க. பட் இந்த எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருந்தது என்னென்னா, அந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து காமிக்கும் போது ஹிந்தியில் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்துலாம் வந்து காமிக்கும் போது, ஏன்னா ரித்திக் ரோஷன் அவங்களாம் வந்து நிறைய படம் அந்த மாதிரி ஃப்ளைட் ஓட்டுற படம்லாம் நிறையா வந்துருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து அப்படியே இறங்குற மாதிரி ஃப்ளைட்லேருந்து டேரெக்டாக இறங்கி கண்ணாடியெல்லாம் போட்டுன்னு ஸ்டைலாக வர்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து எப்படின்னா அப்படியே ஃப்ளைட்டை காமிப்பாங்க, டக்குன்னு அது உள்ளே தனுஷ் சார் உட்காந்துருப்பார். டக்குன்னு பார்த்தா அடுத்த சீனில் வந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருப்பார். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணேன். என்னடா அது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கெத்தாக இறங்கி வந்தால் எப்படி இருந்திருக்கும், சீனே வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சிம்பிளாகவே டக்குன்னு அந்த ஃப்ளைட்டு காமிப்பாங்க, டப்புன்னு இறங்கி வர்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு சீனு. அது கொஞ்சம் ஒரு அந்த இடத்துலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஒரு நறுடலான ஒரு விஷயமாக தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனியை காட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சரக்கு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தில் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா, ஹீரோ தான் வந்து லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா சரக்கு அடித்து தாடியை வளர்த்து வீணாக போவாங்க. அதெல்லாம் வந்து 90s கிட்ஸோட முடிஞ்சு போச்சு போல இருக்குது. அதனால் இப்போ வந்து ஜெனரேஷன் மாறிட்டதுனால இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோனிலாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு வீணாக போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதை தான் இந்த படத்துலேயும் வந்து கையாண்டுருக்கிறாரு நம்ம டைரக்டர் சார். ப்ளஸ் வந்து இந்த கதைங்களுக்கு ரொம்ப பொருத்தமான வந்து டைரக்டர் யூஸ் பண்ணது வந்து மியூசிக் வந்து ஏ ரஹ்மான் சார் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்ன வச்சுக்கலாம், ஸ்டார்டிங்லேருந்து மியூசிக் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த கதைக்கு வந்து தனுஷ் சார் வந்து காலேஜ் படிச்சுட்டு உடனே வராரு. காலேஜில் வந்து இவங்க வந்து ஒரு ஹீரோனி வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப ரவுடியாக ரொம்ப இதாக இருக்கிறதுனால, ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறதுனால இவர் வந்து திருத்தி இவர் வந்து நல்ல வழியில் கொண்டு வர்ற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னு வச்சுக்கலாம், இவங்க ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டு. அந்த லாஜிக் வந்து ரொம்ப இடிக்குது எனக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லவ் பண்ணி மனசு உடஞ்சி போய் லவ் ஃபெயிலியரில் வர்றது வந்து ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு. டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு ஹை லெவல், ஏன்னா வந்து இவங்க வந்து பிஹெச்டி படிப்பாங்க ஹீரோனி, அதில் வந்து சைக்காட்டிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை கூட இவங்க வந்து கொலாப்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பார். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் லவ்னு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மைனஸில் போய்ட்டு 0 ஆகிடுவா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் லவ் வந்துடும், லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த மாதிரி வராது. எப்படின்னா ஹீரோ மட்டும் தான் லவ் பண்ணுவார், ஹீரோனை வந்து லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப இதாக இருக்கிறார், லோவில் இருக்கிறாருன்றதுனால அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப இச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு லவ் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே லவ் வந்து வரவே வராது. அது வந்து இவரே தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு மேலே இது பண்ணிட்டுருப்பார். கடைசியாக வந்து அந்த ஹீரோனுடைய அப்பா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவங்ககிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா
நீ ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நார்மலாக எல்லா ஸ்டோரியிலையும் நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் பட் என்ன பண்ணார், திடீர்னு போவார், யூபிஎஸ் எக்ஸாம் வந்து தனுஷ் எழுதிட்டு வந்து நான் வந்து என்ன சொல்கிறது யூபிஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பார். உன்னை ஹீரோனி சொல்லுவாங்க, நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னுலாம் சொல்லவே இல்லையே, நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப இதாகிடுவார். உடனே இவர் தான் ரவுடி ஆச்சு. உடனே ரவுடி என்ன பண்ணுவார், எல்லோரும் அடித்து வீட்டெல்லாம் கொளுத்தி விடுவார். கொளுத்தி விட்டோடனே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவர் தான் ஐஏஎஸ் ஆச்சு. இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் சமத்தி அடிப்பாங்க. உடனே அப்பா வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருக்கிறாரு அப்பாவா, தனுஷுக்கு அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து உடனே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து கூட்டின்னு போயிட்டு உடனே செத்து போயிடுவார். அவர் செத்து போயிட்டோடனே இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு பார்த்தா ரிவெஞ்சில் எடுக்க மாட்டார். உடனே அவருங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோனி சொல்லிவிடுவாங்க. உடனே இவர் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர்லாம் ஆக மாட்டார். இவங்க அப்பாவும் செத்து போயிடுவார். உடனே அவர் ரொம்ப கடுப்பாகி அவங்க அப்பா சொல்லுவார், நான் சின்ன வயசில் ரொம்ப வேகமாக சைக்கிள் விட்டுவேன், உன்னை வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பயங்கர ஸ்பீடாக போகணுன்னு. அவர் தனுஷ் வந்து ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு உடனே ஏர்ஃபோர்ஸுக்கு போயிடுவார். அங்கே போய்ட்டு பயங்கரமாக பைலட் ஆகி பயங்கரமாக ஃப்ளைட் ஓட்டிகிட்ருப்பாருன்னு வச்சுக்கலாம். உடனே கிளைமேக்ஸில் என்ன ஆகுனா, அவங்க வந்து பார்த்துட்டு சரி தனுஷ் வந்து இங்கே தான் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே அவங்க வந்துட்டு தனுஷ்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு நம்ம டேரக்டர் சார். ஏன்னு வச்சுக்கலாம், லவ்னாலே வந்து ஒரு சைடு வந்து ரெண்டு பக்கமும் இருந்தால் அதான் அதுக்கு பேர் லவ். இது ஒன் சைட் லவ். இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டோரி வந்திருக்கு, நிறையா இது வந்திருக்கு. நம்ம தனுஷ் சார் எப்படி நடிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படியே டெட்டு காப்பி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எப்படி மோஸ்ட்லி வந்து ஹிந்தி ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் ஃபேன்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அவர் நிறையா ரோல் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை. தனுஷ் வந்து அதிகமாக சிகரெட் பிடிப்பார், சண்டை போடுவார். சண்டைலாம் பயங்கரமான ஃபைட்லாம் கிடையாது, சும்மா அப்படியே 4 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த மாதிரி பெரிய வைலண்ட்டான சண்டைலாம் ஒன்றுமே கிடையாது, ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தனுஷை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இன்புட் பண்ணி என்ன சொல்கிறது வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக இவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதுக்கான பொட்டன்ஷியலை வந்து தனுஷ் அவர் வந்து ரொம்ப கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பார் தனுஷ். ஏன்னா தனுஷ் எப்பயுமே சூப்பராக நடிப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். ஹீரோனியும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க தான், நல்லாவே எல்லா கேரக்டரும் சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா சில சீன்கள்லாம் வந்து தனுஷ் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து அது நம்மளுக்கு தெரியும், அந்த ஹிந்தி ஆக்டருங்களுக்கு ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இந்த மாதிரி கதைலாம் நிறைய கதை வந்துருக்குது நம்ம இதில். அதேமாதிரி ஹிந்திலேயே வந்து நிறைய படம் வந்திருக்குது. ஹைலைட்டாக பார்க்கணுன்னா தனுஷ் வந்து கிளைமேக்ஸில் வந்து நல்லா ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து அதேமாதிரி வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணவர், மழை பெஞ்சிட்ருக்கோம், லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த சீனும் வந்து செம்ம சூப்பராக எடுத்திருப்பாங்க. நல்லா என்ன சொல்கிறது ஃபீல் குட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கே கண் கலங்குற மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். அது வந்து டேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே கேட்சியாக பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் வந்து இன்னொரு ஹைலைட்டான சீன் சொல்லணும்னா தனுஷ் வந்து அந்த ஹீரோனியை வந்து தூக்கிட்டு போவார். அந்த ஹீரோனிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார், தூக்கிட்டுலாம் போவார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹீரோனிக்கு வந்து பிளட்டு வந்து பயங்கரமாக வந்து அப்படியே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பிளட் வந்து ரொம்ப இதாகி லாஸ் ஆகி ரொம்ப கீழே ஊந்துடும், பயங்கரமாக வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து தனுஷ் வந்து ஒரு அந்த பிளட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகி ஒரு மாதிரி பண்ணுவார். அது படத்தில் நம்ம வந்து 3 படத்துலலாம் நிறையா பார்த்துருப்போம், 3 படத்துலேயே அந்த மாதிரி ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருப்பார். இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு பிடிக்குன்னா ஹிந்தி ஆக்டர்ஸ்க்கு, ஹிந்தி ஆளுங்களுக்கு தான் பிடிக்கும். அவங்களுக்கு தான் அந்த படம் வந்து நல்லாவே பிடிக்கும், நல்லாவே ஓடும். பட் வந்து நம்மளுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து என்ன சொல்லணுன்னா மற்ற யாருமே இந்த படத்தில் வந்து ஹைலைட்டாக வந்து தெரியவே மாட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா தெரியவார், ஹீரோவுடைய அப்பா தெரியவார், அவ்வளோதான். அவர் ஃப்ரெண்டு தனுஷுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவரும் அப்பப்போ வந்துட்டு போவார். மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் மொத்தத்தில் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும். மற்றபடி வந்து இந்த படம் வந்து வாட்சபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் தேட்டரில் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியே பார்க்கலாம், லவர்ஸ் வழியே போய் பார்க்கலாம். என்ன வச்சிங்களேன், அந்த லவர்ஸுக்கு வந்து பசங்களை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டால் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து டெவலப் ஆவாங்க அப்படின்றத வந்து சூப்பராக காமிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லவ்வில் விழுந்தால் அவங்க வந்து லவ் வந்து ஜெயிக்குதா இல்லை சைக்காலஜி ஜெயிக்குதான்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து தனுஷ் படம் வந்து வேறு என்ன படம்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற ஸ்கை ஷோவில் பார்க்கும் மாதிரி நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.